அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை கிறிஸ்டியானிட்டி அவேர்னஸ் சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் தன்னூத்து தூய அதிசய மின்னல் மாதா தரையிறங்கி காட்சி தரும் புனித அருளானந்தர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா, பாளை மறை மாவட்டம் சேர்ந்தமரம் பங்கு தன்னூத்து கிராமத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு மதுரையிலேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோவில், சேர்ந்தமரம், அப்புறம் தன்னூத்து தான். திருநெல்வேலியிலேருந்து போகிறோம் அப்படின்னா ஆலங்குளம், அத்தியூத்து, விகேபுதூர், சுரண்டை, 1வது மைல், தன்னூத்து. தென்காசியிலிருந்து போகிறோம் அப்படின்னா ஆயக்குடி, சுரண்டை, 1வது மைல், தன்னூத்து. கோவில்பட்டியிலேருந்து போகிறோம் அப்படின்னா சங்கரங்கோவில், சேர்ந்தமரம், தன்னூத்து. இப்போது இந்த ஆலயத்தோட வரலாற்றை பற்றி நம்ம பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னூத்து கிராம வரலாற்றில் கத்தோலிக்க திருச்சபை பதிவுகளிலும் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் கிபி 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 பெர்னத் என்கிற சிறுமிக்கு காட்சி கொடுத்த அன்னை சேர்ந்தமரம் பங்கிலும் திருமலாபுரம் மலை மீது 100 ஆண்டுகளுக்கு மேலாக வியத்தகு வகையில் லூர்து அன்னையாக மலைக்கோயில் மாதாவாக அற்புதம் புரிந்துட்டு வர்றதை உலகமே அறியும். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி மாலையில் தன்னூத்து கிராமத்தில் இடி, மின்னல், மழை அப்படி இருந்துச்சான். மாலையில் இருட்டிகிட்டே வந்த நேரத்தில் மின்சாரமும் தடைபட்டுச்சான். அதனால் மக்கள் எல்லாருமே வீட்டிலையே முடங்கியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் மாலை 7 மணிக்கு வழக்கத்திற்கு மாறாக பெரும் இரைச்சலும் இடியும் மின்னலுமா வானத்தில் ஏற்பட்டுதான். அப்போது தன்னூத்து புனித அருளானந்தர் ஆலயத்தில் சுமார் 40 அடி உயரத்தில் இருந்த சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த தூய லூர்து அன்னை 7 அடி உயரம் கொண்ட சுரூபம் அதிசயமாக தரையிறங்குச்சான். இந்த அற்புதத்தை தன்னூத்து கிராமத்தில் சேர்ந்த மலர்கொடிங்கவங்க தன்னுடைய வீட்டு சாவலில் கோழியை பிடித்து அடைப்பதற்காக போன போது மாதா அற்புதமாக வெள்ளையர்னு தரையிறங்குவதை பார்த்துருக்காங்க. இந்த காட்சியை தன்னூத்து கிராமத்தில் சேர்ந்த நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. அதில் மலர்கொடிங்கிறவங்க 30 அடி தூரத்தில் பேரொளியாக மிக அருகாமையில் மின்சார பாய்ச்சலான மின்னலில் கண்களை மூடிக்கொள்ளாமல் விழிகள் திறந்த நிலையில் மாதா தரையிறங்கதை பார்த்துருக்காங்க. இதே கிராமத்தில் பார்த்த நிறைய பேரும் ஒருவர் வெள்ளை நிறத்தில் தரையிறங்குறதை பார்த்துருக்காங்க. மற்றவங்க மின்னல் வெளிச்சத்தில் சிரித்து கொண்டே மாதா தரையிறங்குவதை பார்த்துருக்காங்க. மேலும் ஒருவர் தீ பிளம்பின கோபுரத்தில் கண்டு அதிலிருந்து மாதா தரையிறங்குவதை பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் தெற்கு பரன்குன்றபுரத்தை சேர்ந்த திருமிகு தேவதாஸ் என்பவரும் தன்னுடைய வீட்டிலிருந்து வானத்தில் நேர்கோட்டில் வெண்மையாக இந்த அதிசய காட்சியை கண்டுள்ளார். மாதாவோட இந்த அற்புத சுரூபம் ஏற்கனவே சிமெண்ட் மூலமாக பூசி கட்டப்பட்டு வச்சுருக்காங்க. இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்ட போது ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த சுரூபத்தை கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இந்த சுரூபம் ஒரு ஆள் தலை சாய்த்து கவனமாக தரையிறங்குவதை போல தான் இந்த சுரூபம் தரை இறங்கியிருக்கு. இது ரொம்ப அதிசயமான காட்சி. சுரூபம் வேறு எந்த திசையிலையுமே திரும்பாமல் மக்களை பார்த்தே தரையிறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த சுரூபத்தில் எந்தவித சிராய்ப்போ எந்தவித கீறலோ எதுவுமே இல்லாமல் தரையிறங்கி அதே இடத்துல எங்கே தரை இறங்குச்சோ அதே இடத்துல 1 இன்ச்சு கூட நகட்டாமல் அதே இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த அதிசய மின்னல் மாதா கோயிலை எல்லாரும் ஒரு தடவை போய் மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு வாங்க. இந்த மாதாவோட அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காதவை. இந்த ஆலயத்தை நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் நடக்க போகிற அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த ஆலயத்தில் திருப்பலி விவரம் என்ன அப்படின்னா,
மாதத்தில் முதல் மற்றும் 3வது புதன்கிழமை வந்து மாலை 7:30 மணிக்கு அருளானந்தர் நவநாள் திருப்பலியும், சனிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறுது. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் முற்பகல் 11 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலியும் நடந்துட்டுருக்கு. மாதத்தோட முதல் சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை திரு விழிப்பு ஜெபம் நடைபெறுது. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு பின் அசன விருந்தும் கொடுக்குறாங்க. மாதாவோட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம நேரில் கண்டு இந்த தூய மின்னல் மாதா மின்னல் மாதா மூலம் நம்ம அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள நான் மாதாவை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு வாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.